முன்காலத்திலெல்லாம் பறவைகளுக்கு கலர்களே கிடையாது. எல்லா பறவைகளும் ஒயிட்டில் தான் இருக்கும். இதை பார்த்த கடவுள் என்ன பண்ணார்? பறவைகளா, நான் ஒரு காட்டில் ஒரு ஆலமரத்துக்கடியில் வந்து நிற்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வந்து கலர்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. வா 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 பலாம் 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 அப்படின்னு பறக்குன்னு பாஸ்ட்டாக பறந்து போச்சு. பறந்து போய் அந்த ஆலமரத்துக்கு கடையில் நின்றுது. கிளி இங்கே வா கூப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியாக போய் நின்றுது. அதோட ரெக்கைக்கு பச்சை கலர், அதோட மூக்குக்கு சிவப்பு கலர். அது மகிழ்ச்சியாக போச்சு. மயில் வந்து நின்றுது. அதோட தோகைக்கு அழகான பச்சை கலர், அது உடம்புக்கு நீல கலர், அது மூக்குக்கு சிவப்பு கலர். இந்த மாதிரி அடிச்சு விட்டு அது மகிழ்ச்சியாக ஆடிண்டே மிக சந்தோஷமாக போச்சு. அதுக்கப்புறம் குருவி வந்து நின்றுது. இந்த குருவிக்கு ஒரு அழகான ப்ரௌன் கலர் அடிச்சு விட்டு அதுக்கு ஒரே அழகாக இருந்தது. இந்த கலரும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது உனக்கு, நீ பறக்கச்சா பாரு, உன்னை பார்த்தாலே எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு பொறுக்குன்னு பறந்து காமிச்சிது சந்தோஷமாக. அதுவும் போச்சு. இந்த மாதிரி எல்லா பறவைகளும் வந்து 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 கடவுள்கிட்ட கலர்களை வாங்கிட்டு மகிழ்ச்சியாக கிளம்பி வந்துட்டுருக்குதுங்க. காலையிலேயே வந்துட்டுங்க எல்லா பறவைகளும் கலர்கள் வாங்கிக்கிறதுக்காக. மதியம் 12 மணி ஆக போகிறது. எல்லா பறவைகளும் கலர்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக நான் பச்சை கலர், நான் நீல கலர், நான் ப்ரௌன் கலர், நான் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டுருக்குதுங்க. அப்போது எதிரோ ஒரு வெள்ளை கலர் பறவை பறந்து வந்தது. என்ன இவ்வளோ லேட்டாக வர நீ அப்படின்னு கேட்டுது. அது ஏன் கேட்குற, நான் வர வழியில் ஒரே மழை வர ஆரம்பிச்சிடுது. அதில் என் ரெக்கையெல்லாம் ஒட்டின்றது. அதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எங்கேருந்து ஒரு கிளை வந்து என் மேலே விழுந்தது. அதனால் என் ரெக்கை அடிபட்டது. அதை கொஞ்சம் சரிப்படுத்திட்டு நான் வந்தேன். இந்த இன்னல்களெல்லாம் தவிர்த்துட்டு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நீ இதுக்கு மேலே போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் சொன்ன டயத்துக்கு நீ போக வேண்டாமா அப்படின்னு கேடுது. கண்டிப்பாக பங்க்சுவாலிட்டி இருந்தது, தேவைதான். நானும் அதை அறிஞ்சவன் தான். நான் வேணும்ன்ட்டு நான் அப்படிலாம் பண்ணலை. அந்த ரெக்கை மேலே ஒரு கிளை வந்து விழுவானே, அதை நானாகவே சொன்னேன். சொல்லு, அது மாதிரி ஜோனு மழை கொட்டி என் ரெக்கையெல்லாம் தொப்பையோடு ஒத்திப்பானே, நானாக ஒட்டிக்க சொன்னேன். இதெல்லாம் இயற்கையாகவே நடந்தது தானே, என்னோடய விதி தானே சொல்லுது. உன் விதியை வந்துன்னு பேசாமல் திரும்பிப்போ. இப்போ ஒரு கலர் கூட கிடையாது அந்த கார்ட்ட பண்ணினா உனக்கு சொல்லுது. நீங்கள் சொல்கிறதுலாம் நான் நம்ப மாட்டேன். விதியோ கஷ்டமோ அவிதியோ எது ஆனாலும் கடவுள் நினச்சா நிமிஷத்தில் மாற்றுவார். நான் கடவுளை போய் பார்த்துட்டு வர போகிறேன். எனக்கு கலர் கிடைக்கட்டா பரவாயில்ல, நான் கடவுள் பக்தியை விட மாட்டேன். நான் தன்னம்பிக்கையும் தன்முயற்சியும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேஸ்ட்டு, அங்கே ஒரு கலரும் கிடையாது. நீ சோம்பேறியாக வந்தேன்னா காட் நினச்சிப்பார் ஒன்று பார்த்து. அங்கே புகழறவெல்லாம் யாரும் கிடையாது, இது வேஸ்ட்டு, அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை பறவை பறக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கையை அடிச்சுட்டு அந்த உண்டு ஆனால் அந்த ரெக்கையோடைய பாவம் கொஞ்சம் மெதுவாக பறந்து காடுகிட்ட வந்து உட்காந்துது. கடவுளும் அந்த பறவைகள் சொன்ன தான் முதல்ல கேட்டு, என்ன நீ இவ்வளோ நாய் கழிச்சு வர சொல்லிட்டு. இல்லை காட், என் நிலைமை பற்றி உனக்கு தெரியாதா, நான் வர வழியில் பெரிய மழை அடிச்சுது, அதனால் ரெக்கையெல்லாம் என்னோடய தொப்பையிலேயே ஒட்டின்ட்டேன். கொஞ்சம் கூட இப்படி தூக்கி பறக்க முடியல என்னால். சரின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து வச்ச மழையில் ஒரு கிளை ஒடிஞ்சு என்னோடய ரெக்கையில் விழுந்துடுத்து. இந்த பார் புண்ணாயிருக்கு. ஆனாலும் ஒன்றை பார்க்கணும், ஒன்றை வழங்கணும், நீ கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டேன்ற ஆவலோடு நான் ஓடி வந்திருக்கேன் காட். எனக்கு ஏதான ஒரு கலரான கொடுங்க காட் சொல்லுது. நீ இவ்வளோ தன்னம்பிக்கையோடையும் இவ்வளோ முயற்சியோடையும் இவ்வளோ கடவுள் நம்பிக்கையோடு இருக்கியே, ஒன்றை நான் விடுவேனா, நீ திரும்ப திரும்பி உட்காந்து அது உடம்பில் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மீந்தத்தை அடிச்சு விட்டு, கொஞ்சம் பச்சை கலர் மீந்தத்தை அடிச்சு விட்டு, கொஞ்சம் ரெட்டு கலர் மீந்தத்தை அடிச்சு விட்டு,
கொஞ்சம் பச்சை கலர் மீதத்தை அடித்து விட்டு மீதி அது உடம்புல இருக்கிற இந்த வெள்ளை கலர் அப்படியே ஏந்தி மூக்கில் 2 கலர் அடித்து விட்டு இப்போது 5 கலர்கள் சேர்ந்த பஞ்சவர்ண கிளி ஆயிடுத்து. அதோட பொறுமைக்கும் அதோட முயற்சிக்கும் அதோடைய தன்னம்பிக்கைக்கும் அதோடைய கடவுள் நம்பிக்கைக்கும் கடவுள் எல்லா பறவையோட அந்த பறவையை பல கலர்களுடைய பஞ்சவர்ண பறவையாக்கிட்டேன், பஞ்சவர்ண கிளியாக்கிட்டேன். அப்போ எல்லா பறவைகளும் அதை பார்த்து ஆஹா அப்படின்னு புகழ்ந்துதுங்க. நல்லா இருக்கு அந்த கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.